Hi friends, welcome to Fragrance of My Life. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இருந்து பச்சை பயிறு இட்லி எப்படி செய்யறதுன்னு பாப்போம் வாங்க. ரெசிபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி அப்படியே ஆல்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனல்ல வர கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பச்சை பயிறு இட்லி செய்யறதுக்கு 1 கப்பு பச்சை பயிறு, 1/2 கப்பு உளுந்து, இதுதான் இந்த இட்லிக்குரிய அளவு. பச்சை பயிறு மினிமம் ஒரு 8 மணி நேரமாவது ஊற வைக்கணும். நைட்டே ஊற வச்சு படுத்துட்டோன்னா காலையில் நல்லா ரெண்டுமே ஊறி இருக்கும். உளுத்தம்பருப்பு எப்போவுமே ஊறுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது, ஒரு 2 to 3 மணி நேரமே போதும். ஆனால் இந்த பச்சை பயிருக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 8 மணி நேரமாவது ஊறினா தான் அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். ரெண்டுமே நான் நைட் ஃபுல்லாக ஊற வச்சேன். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு பச்சை பயிரை அரைச்சிடலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் பச்சை பயிறு தோசை, பச்சை பயிறு குழம்புலாம் எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோஸ் இருக்குது. வேணும்னா செக் பண்ணிக்கோங்க, ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ இந்த பச்சை பயிரை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பச்சை பயிரில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன், ஃபைபர், அயன்னு எல்லா சக்திகளும் இருக்குது. உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி கூட. பச்சை பயிறு அரைச்சி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம உளுந்து அரைச்சிக்கலாம். உளுந்தை எப்போவுமே மிக்ஸி ஜாரில் போடும்போது தண்ணியை நல்லா வடிகட்டுனதுக்கு அப்புறமா போடுங்க. உளுந்து அரைக்கும் போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும். அப்போ தான் நல்லா நைஸாக பொசு பொசுன்னு மாவு வரும் நம்மளுக்கு. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்ச உளுந்த மாவையும் ஏற்கனவே அரைச்ச பச்சை பயிறு மாவோட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி இட்லி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் செஞ்சு கொடுக்கலாம். இதில் நியூட்ரிஷன் வேல்யூஸும் அதிகமாக இருக்குது. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஒரு சுற்று சுற்றிட்டு அதையும் இதுலேயே சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. நம்மளுக்கு இட்லி மாவு பதத்துக்கு இது கரெக்டாக இருக்கணும். இந்த உளுந்தையும் பச்சை பயிரையும் நல்லா கலந்து விடணும். உங்கள் வீட்டில் கிரைண்டர் இருந்ததுன்னா நீங்கள் பச்சை பயிறு ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உளுந்து போட்டு அரைச்சிட்டு, உளுந்து அரைச்சதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சி வச்ச பச்சை பயிரையும் அதுலேயே போட்டு நீங்கள் நல்லா இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த கிரைண்டர்லேயே நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ இந்த மாவு குறைஞ்சது ஒரு 3 to 4 மணி நேரமாவது புளிக்கணும். இதை அப்படியே ரூம் டெம்பரேச்சர்லேயே விட்டுருங்க. 4 ஹவர்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மாவு ரெடி ஆகிடுச்சு. பச்சை பயிறு சீக்கிரமாகவே உங்களுக்கு புளிச்சிடும். நம்ம நார்மல் மாவு மாதிரி இல்லை. இட்லி செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை இட்லி தட்டில் ஊற்றிக்கலாம். நான் எப்போவுமே இந்த மாதிரி துணி போட்டு தான் இட்லி செய்வேன். நீங்கள் இந்த மாதிரியும் செய்யலாம். இல்லைனா இட்லி குக்கர்னால் நீங்கள் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா மாவு ஊற்றுவீங்களே, அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். நம்ம நார்மல் மாவுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காஞ்சிபுரம் இட்லி எப்படி செய்கிறது அப்படின்ற ரெசிபியும் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. எல்லா தட்டிலையும் இட்லிக்கு மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். இந்த இட்லி வேகிறதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் எடுக்குங்க. நல்ல பொசு பொசுன்னு இட்லி ரெடி ஆயிடுச்சு. நல்ல சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நிறைய சத்துக்கள் நிறைஞ்ச பச்சை பயிறு இட்லியை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.